Hi friends, welcome to Lmtechs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 1ல இருக்க block diagram of digital computer அப்படிங்கற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இதுதான் फ्रेंड्स அந்த டயகிராம். சோ இத 2 மார்க்ல கேட்டாங்க அப்படினா சின்னதா ஒரு டெஃபினிஷன் எழுதி இந்த டயகிராம் வரைஞ்சா போதும். இதே 5 மார்க்ல கேட்டாங்க அப்படினா டயகிராம் பிளஸ் இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட நாம எழுதணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நம்ம ஒரு டேட்டா தரோம் அப்படினா கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு இன்புட் டிவைஸ் மூலமாக தான் தருவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து லைக் கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுக்குற டேட்டாவை இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணி நம்ம தருவோம். தென் வந்து நமக்கு அவுட்புட் ஆகி அது வெளியே வரும்போது நம்ம வந்து அது மானிட்டர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வந்து அது பிரிண்ட் எடுத்தும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுக்குற டேட்டா வந்து அரித்மெட்டிக்காக இருக்கலாம், இதை வந்து லாஜிக்காக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டராக இருந்தால் அதுக்கு ரிலேட்டடாக சிங்க் ஆகி எனக்கு ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். தென் இந்த கண்ட்ரோல் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மற்ற பார்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுது, என்ன மாதிரியான ஒர்க் செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ணும். ஸோ மற்ற பார்ட்ஸில் சூப்பர்வைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிறது மற்ற பார்ட்ஸ்லாம் என்ன மாதிரி செய்யுது அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் அண்ட் மெமரி யூனிட், ஸோ இது மூணும் சேர்ந்தது தான் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா CPU, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த மூணும் சேர்ந்தது தான் எனக்கு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்புட் யூனிட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு யூசர் தர டேட்டாஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தரோம். ஓகேங்களா? ஸோ மவுஸில் கிளிக் பண்ணி தருவோம், கீபோர்டில் டைப் பண்ணியோ இல்லை என்டர் பண்ணியோ தருவோம், தென் ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி அதுக்கான டேட்டாவை நம்ம கம்ப்யூட்டருக்கு கொண்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர டேட்டாவெல்லாம் கம்ப்யூட்டர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது பைனரி கோட அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 10 அப்படின்னு ஒரு நம்பரில் வேல்யூ கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணு, ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது 10 வச்சு ப்ராசஸும் பண்ணாது, ஸ்டோரும் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அந்த 10க்கான பைனரி ஃபார்ம் என்னவோ அதுவாக தான் அதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பைனரி ஃபார்ம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற மிஷின் ரீடபிள் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூலாம் தெரியாது, அது வந்து பைனரி ஃபார்ம் வச்சு தான் அது புரிஞ்சுக்கும், அதை வச்சு அதுதான் அது ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் யூனிட் அப்படிங்கிறது. நம்ம தர டேட்டாஸ் எல்லாமே இன்புட் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தரோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் யூனிட். ஓகேங்களா? ஸோ அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த டேட்டாஸ் இல்லை டாஸ்க்கெல்லாம் ப்ராசஸ் ஆகி நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நமக்கு அவுட்புட் யூனிட். ஸோ நமக்கு எப்படிலாம் அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பிரிண்டரில் நம்ம எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்து அந்த டாக்குமெண்ட்டையோ இல்லை அந்த ஃபைலையோ நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். தென் வந்து எனக்கு பிரிண்ட் வேணாம்ப்பா, மானிட்டரில் நான் பார்த்துக்கிட்டா போதும், இந்த ப்ரொஜெக்டரில் இருந்தால் போதும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த அவுட்புட் ப்ராசஸ் நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சிஸ்டம் வந்து அதோட மிஷின் ரீடபிள் ஃபார்முக்கு அது மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ பைனரி ஃபார்மாக மாற்றிட்டு நமக்கு எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு தென் நமக்கு அவுட்புட் வரும்போது அகைன் நமக்கு புரிகிற ஃபார்மேட்டில் அது மாற்றி நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தர அவுட்புட்டை நம்ம சாஃப்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஹார்ட் காப்பியாகவும் வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட் காப்பி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சிஸ்டம்லேயே இருந்தது அப்படின்னா சிஸ்டமில் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு சாஃப்ட் காப்பி அப்படிங்கிறது. இதுவே ஹார்ட் காப்பி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரிண்டர் எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ பிரிண்ட் எடுத்து நம்ம ஃபைலை கையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுதான் வந்து நமக்கு ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவுட்புட் யூனிட் அப்படிங்கிறது. பைனரி டேட்டாவாக இருந்ததை நமக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் தருது தான் நமக்கு அவுட்புட். ஸோ அப்படி வர அவுட்புட் நம்ம 2 வேல வச்சுக்கலாம், ஒன்று சிஸ்டம்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்து நம்ம கையிலையும் வச்சுக்கலாம். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா CPU. ஸோ CPU அப்படிங்கிறத சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு எப்படி வந்து நம்ம ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகி நம்ம மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம், அதே மாதிரி தான் CPU வந்து சிஸ்டமை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ CPU அப்படிங்கிறது சிஸ்டமோட ஹார்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் இதுதான் வந்து மற்ற எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 டைப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து அரித்மெட்டிக்கல் லாஜிக், ஒன்று தென் வந்து கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டாஸ்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி இருந்தது அப்படின்னா எனக்கு ப்ராசஸ் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த அடிஷன் பண்ணுற ப்ராசஸாக இருக்கலாம், இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுறது, இல்லை மல்டிபிள் டிவிஷன், ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எனக்கு அதுக்கு ப்ராசஸ் பண்ணி எனக்கு அதோட ரிசல்ட் வரும். தென் வந்து இந்த லாஜிக்கல் யூனிட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ இந்த அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், ஈக்குவலாக இருந்தால் என்ன, லெஸ் தென்னாக இருந்தால் என்ன,
ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகி எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் யூனிட். ஓகேங்களா. ஸோ இந்த கண்ட்ரோல் யூனிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மற்ற பார்ட்ஸில் என்ன மாதிரியான ஒர்க் செய்யணும், அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது, ஸோ அதோட வேலை, அந்த மாதிரியான வேலை செய்கிறது எல்லாமே நமக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் தான். ஸோ யூசர் தர டாஸ்க்கை எப்படியெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற கமெண்ட் கொடுக்கறது நமக்கு இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெமரி யூனிட். ஓகேங்களா. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸில் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மெமரியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எப்போ அந்த ப்ராசஸ்க்கு தேவையோ அப்போ வந்து CPU கம்யூனிகேட் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு ப்ராசஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டைப்ஸான மெமரி இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி அப்படிங்கிறது. தென் இப்போ ப்ரைமரி மெமரி அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைமரி மெமரியில் அதிகமான டேட்டாவை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு மட்டும்தான் அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அதாவது ரீசன்ட் டேட்டாஸ் மட்டும்தான் அதில் ஸ்டோர் ஆகும். தென் பவர் வந்து இல்லை, ஒருவேளை பவர் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் அப்படின்னா அதில் இருக்க டேட்டாஸ்லாம் இது erase பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இதனால தான் ப்ரைமரி யூனிட்டை வந்து டெம்பரரி மெமரி அப்படின்னும் சொல்லலாம், இல்லை மெயின் மெமரி அப்படின்னும் இதை நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரைமரி யூனிட் அப்படிங்கிறது அதிகமான டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியாது. இது வந்து டெம்பரரியாக மட்டும்தான் இதில் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. தென் அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேம் ரோம், அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரீட் ஒன்லி மெமரி அப்படிலாம் பார்த்தோம்னா ஸோ அது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அடுத்தது வந்து செகண்டரி மெமரி. ஸோ செகண்டரி மெமரியில், அதாவது செகண்டரி மெமரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சில டேட்டாஸ் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில பார்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி, இந்த மேக்னெட்டிக் டேப், ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு செகண்டரி மெமரி. ஓகேங்களா. ஸோ டேட்டாஸ் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இந்த ஹார்ட் டிஸ்க், ஃப்ளாப்பி, ஸோ இந்த மாதிரியான பார்ட்ஸை தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்யூட்டரோட பிளாக் டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதை 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம இதை எழுதணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.